Hi people, this is Gilbert. Welcome to Gilly's Folio. Yes, first thing first, I am not your financial expert or financial advisor. I am not responsible for your profit or losses. ஸோ நேற்றுலேருந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கில்லி ஃபோலியோ பில்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் நேற்று என்னென்ன ஆட் பண்ணேங்கிறத நேற்று வீடியோவில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் எவ்வளோ என்னென்ன ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் போர்ட்ஃபோலியோவை நான் 3 செக்டராக பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு செக்டர் வந்து எனர்ஜி செக்டார், அடுத்து மெட்டல் செக்டார், மூணாவதாக கிரிப்டோ. எஸ் ஓகே. ஒய் எனர்ஜி செக்டாரில் நான் ஏன் யுரேனியம் வச்சுருக்கேன் அப்படின்னா, வேர்ல்டு அடுத்த 10 to 15 இயர்ஸுக்கு எனர்ஜி ரிசோர்ஸை நோக்கி தான் போகுது. பெரிய பெரிய கண்ட்ரிஸ் ஆல்ரெடி அதை நோக்கி அதுக்கான பட்ஜெட் எல்லாம் அலோகேட் பண்ணி அந்த டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட மெயின் நியூக்ளியர் எனர்ஜிக்கு தேவையான மெயின் எலமெண்ட் வந்து யுரேனியம் அப்படிங்கிற அந்த ஒரு மெயின் சோர்ஸை நான் வந்து ஒரு மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னோடய நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டாக நான் வச்சுருக்கிறது வந்து மெட்டல் செக்டாரில் ரெமெக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். இதுவும் இடிஎஃப் தான். அஃப்கோர்ஸ் யுரேனியம் ஆல்சோ இடிஎஃப், ரெமெக்ஸும் இடிஎஃப் தான். மெட்டல் செக்டார் ஏன் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மெட்டலுக்கு இன்னும் டிமாண்ட் அதிகமாக போகுது. நமக்கு தெரிஞ்ச மெட்டல்லாம் கோல்டு, சில்வர், அலுமினியம், காப்பர் இவ்வளோ தான் தெரியும். பட் இதை தாண்டி ஏகப்பட்ட மெட்டல்ஸ் இருக்குது. தட் இஸ் ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதோட டிமாண்ட் இன்னும் அதிகமாகும். எதுக்குன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுக்கும் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸாக அது வந்து நிறையா இண்டஸ்ட்ரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட டிமாண்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு அது இன்னும் டிமாண்டில் இருக்கும். இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து மெட்டல்ஸ் தான் இப்போ புல் ரனில் இருக்குது. இப்போதைக்கு புல் ரன் என்ன, பியர்னா என்ன, இதெல்லாம் வந்து லேட்டர் ஸ்டேஜில் நான் சொல்லுவேன். ஸோ மெட்டல்ஸ் இப்போ புல் ரனில் இருக்கனால நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸுக்கு அது இன்னும் நல்லா ஷைன் ஆகுங்கிற காரணத்தால் எனர்ஜி செக்டாரையும் மெட்டல் செக்டாரையும் என்னோடய மெயின் போர்ட்ஃபோலியோவாக மெயின் 2 இதாக நான் வச்சுருக்கேன். அதில் மூணாவதாக கிரிப்டோ நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, திஸ் இஸ் டோட்டலி மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, கிரிப்டோவை நீங்கள் டிவிக்கோட கம்பேர் பண்ணிக்கோங்க. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் கூகுள் பண்ணி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். யூ காண்ட் அவாய்ட் கிரிப்டோ, இட் வில் ரூல் இந்த நெக்ஸ்ட் டீகேட் அப்படிங்கிறதுனால, சரி அடுத்த டீகேட் வரும்போது நம்ம பார்த்துக்கலான்னு விடவும் முடியாது. இப்போ உள்ளே இருந்தால் தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கவா செய்வோம். அப்படிங்கிறதுனால நான் என்ட்ரு ஆகிட்டேன் அதில் கிரிப்டோவில். ஸோ கிரிப்டோ இஸ் நெசசரி. இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு டெக்னாலஜி. அப்படிங்கிறனால இதை பற்றி சொன்னால் எத்தனை பேருக்கு புரியும் புரியாதுங்கிறதுனால நான் அதை பற்றி ரொம்ப கிளாஸ் எடுக்க விரும்பலை. ஸோ இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். இப்போதைக்கு நான் ஹெவியாக வச்சுருக்கிறது எனர்ஜி செக்டார்லேயும் மெட்டல் செக்டார்லேயும் வச்சுருக்கேன். மூணாவதாக நான் கிரிப்டோ வச்சுருக்கேன். இதை நான் இப்போதைக்கு அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு இதை நான் இந்த ரெண்டையும் மெயினாக வச்சுருக்கேன். மூணாவதாக கிரிப்டோ வச்சுருக்கேன். மேபி கிரிப்டோ நான் அதிகப்படுத்தலாம் இன் அப்கமிங் இயர்ஸில் எப்போனாலும். ஸோ என் போர்ட்ஃபோலியோ நான் எப்படி பில்ட் பண்ணுறேன், என்ன மாதிரி சரி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கூட ட்ராவல் பண்ணும்போது நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. அப்பப்போ இந்த இன்வெஸ்டர் மைண்ட் செட்டு இதெல்லாம் நான் எப்படி அதை பற்றின டெக்னிக்கையும் நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் சின்ன சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 to 5 வீடியோஸில். ஸோ இன்றைக்கி நான் ஏன் என் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஐட்டத்தை வச்சுருக்கேன், இது வந்து நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லையாங்கிறத என் கூட ட்ராவல் பண்ணி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.